ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் சேனக்கிழங்கு சாப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சேனக்கிழங்கை இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கிட்டு ஒரு துண்டு புளி, கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச கிழங்கை பொரிச்சு எடுத்துடலாம். சாப்ஸுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு 1 கப் துருவன தேங்காய், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. சாப்ஸ் செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் திருவினது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசாலா நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சாப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.